திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவில் தீ விபத்துக்கள் அதிகரித்து இருக்கிற செய்திகளை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். தற்போது இந்தியாவிலும் அப்படிப்பட்ட தீ விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிற செய்திகளை கேள்விப்பட நேரிடுகிறது. ஒடிசா மாநிலத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை ஒன்றிலே ஏற்பட்ட தீ விபத்திலே 10 நோயாளிகள் சம்பவ இடத்திலேயே கருகி உயிரிழந்திருக்கிறார்கள். இது ஒரு வேதனையான அதிர்ச்சி நிறைந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஒடிசா மாநிலத்தில் உள்ள கட்டக்கில் உள்ள SCB மருத்துவக் கல்லூரி மற்றும் அங்குள்ள மருத்துவமனையில் ICU பிரிவிலே முதல் தளத்திலே ஏற்பட்ட தீ விபத்திலே சுமார் 10 நோயாளிகள் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள். அங்கே சிகிச்சையிலே 23 நோயாளிகள் இருந்தபடியினால் மேலும் 5 நோயாளிகள் விபத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே காயமடைந்து மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. முதல் தளத்தில் ஏற்பட்டிருந்த இந்த விபத்திலே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கவலைக்கிடமான செய்தி தொடர்ந்து இதை குறித்த செய்திகள் வெளியாகி வருகின்றன. தொடர்ந்து இந்த உயிரிழப்பும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தர் மனமிறங்க நாம் ஜெபிக்க வேண்டும். ICU பிரிவில் எவ்வளவு ஒரு வேதனையான சூழ்நிலையில் நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட விபத்துக்குள் ஆவது என்பது மிகவும் வேதனைக்குரிய காரியம். இப்படிப்பட்ட விபத்துகள் தடுக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். இது மின்கசிவால் ஏற்பட்டு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து இப்படிப்பட்ட விபத்துக்கள் வராமல் இருக்க மருத்துவமனைகள் கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்க நாம் ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, சிகிச்சையில் இருக்கிற ஆபத்தான நிலையில் இருக்கிற அந்த நோயாளிகளும் கர்த்தர் சுகமாக்கி எப்படியாவது அவர்களை காப்பாற்ற கர்த்தர் கிருபை தர ஜெபிக்க போகிறோம். ஒடிசாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைகளில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒடிசாவில் கடந்த ஒரு நாளைக்கு முன்பதாக அங்குள்ள மயூர்பஞ்ச் என்று சொல்லப்படுகிற மாவட்டத்தில் அங்கு நார்வெஸ்டர் என்று சொல்லப்பட்ட சூறாவளி புயலோடு கூடிய காற்றிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு சுமார் 2 பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் 17 பேர் அதிலே பாதிக்கப்பட்டு காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் 200க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்திருக்கிறது என்றும் இந்த புயல் ஓயாதிருக்கிற சூழ்நிலையிலே இந்த விபத்து ஏற்பட்டிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அழிவுகளில் இருந்து மாநிலங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒடிசா மாநிலத்திலே ஆண்டவரே அந்த SCB மருத்துவமனையில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய தீ விபத்திலே 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதுவும் ICU பிரிவிலே தீவிர சிகிச்சையில் இருந்த நோயாளிகள் ஆண்டவரை இறந்து போயிருப்பது எவ்வளவு ஒரு ஆண்டவரே தகப்பனை வேதனையான காரியமாக பார்க்கப்படுகிறதப்பா. ஆண்டவரே, எவ்வளவு ஒரு வேதனையான சூழ்நிலையில் சரீர பலவீனத்திலே அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே ஆண்டவரை இப்படி ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருப்பது என்பது ஆண்டவரே தகப்பனே அவர்கள் சரீரத்தை எவ்வளவாக ஆண்டவரை காயப்படுத்தி இருக்கும், வேதனைக்குட்படுத்தப்பட்டிருப்பார்கள். ஆண்டவரே தேவரீர் மனமிறங்கி இப்படிப்பட்ட தீ விபத்துக்கள் வரும் நாட்களிலே ஆண்டவரே தகப்பனே அதுவும் குறிப்பாக மருத்துவமனைகளிலே தடுக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவமனைகளிலே உண்டாயிருக்கிற இந்த பேராபத்துகளிலிருந்து ஜனங்கள் மீட்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வரும் நாட்களிலே ஆண்டவரே இப்படி குடியிருப்பு பகுதிகள் ஆண்டவரே மருத்துவமனைகள் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, ஆலயங்கள் இன்னும் ஆண்டவர் மக்கள் கூடுகிற பகுதிகளிலே தீ விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சத்ருவின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எங்களுடைய ஜனங்களுக்கு உண்டாயிருந்து இதே போல ஆபத்துகளிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நீங்கள் தான் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட விபத்துகளிலிருந்து ஜனங்கள் ஆண்டவரை பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகள் இப்படி முக்கிய இடங்களில் எல்லாம் இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க, இப்படி மின்கசிவு ஏற்படாமல் இருப்பதற்கு கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இருக்கிற எல்லா சகோதர சொல்ல ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.